முதுகுவலி மற்றும் கால்வலி, அதாவது பேக் பெயின் வித் சயாட்டிக் லெக் பெயின் இருந்தாலே நம்ம பிசியோதெரப்பி டைரக்டா வந்து நம்ம பண்ணலாமா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ ஜென்ரலா பார்த்தோம்னா நம்ம இந்த முதுகுவலி வந்து கால்வலியா இருக்கட்டும் முதுகுவலியா இருக்கட்டும் எதனால வருது அப்படின்றத வந்து ப்ராப்பரா டயக்னோஸ் பண்ணாம பிசியோதெரப்பி போய் பண்றது கண்டிப்பாக நல்லது கிடையாது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நம்ம வந்து எதனால வந்து இந்த பேக் பெயின் வருது அப்படின்றது வந்து நம்ம ஒரு ஆர்த்தோ டாக்டரையோ ஒரு ஸ்பைன் டாக்டரையோ வந்து பாக்குறது மூலமா அவங்க தேவைப்பட்டால் வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க. அதுல குனிஞ்சு நிமிர்ந்து எடுக்கிறது மூலமா அந்த முதுகெலும்புல வந்து எது தேய்மானம் இருக்கா, அதனால வந்து எலும்பு விலகுதா அப்படின்றத டயக்னோஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது உங்களுக்கு டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அதுல வந்து டிஸ்க் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிரச்சனைகளை வந்து ப்ராப்பரா டயக்னோஸ் பண்ணதுக்கு அப்புறம் டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு ரெஸ்ட் தேவையா இல்ல என்ன மாதிரி ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோட்டோகால் தேவை, உங்களுக்கு வந்து ஆன்டி இன்ஃபிளமேட்டரி மெடிசின்ஸ் அதாவது வலி மாத்திரைகள் தேவைப்படுமா, மசில் ரிலாக்ஸன் தேவைப்படுமா, அந்த மசில்ஸ்க்கு வந்து விட்டமின்ஸ் தேவைப்படுமா, எவ்வளவு நாள் சாப்பிடலாம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம போய் ப்ராப்பரா வந்து ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம்ல வந்து ஒரு 1 வீக்கோ 2 வீக்ஸோ வந்து நம்ம ப்ராப்பரா வந்து என்ன பிரிஸ்கிரைப் பண்றாங்களோ அந்த எக்ஸசைஸ் நம்ம பண்றது மூலமா நம்மளுக்கு வந்து டெஃபினட்டா கியூர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பிசியோதெரப்பி ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோட்டோகால்லாம் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எப்ப வேலைக்கு போகலாம் அப்படின்றது இன்னொரு கேள்வி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு உட்காந்து பாக்குற வேலை, லாங்கா வந்து நம்ம கம்ப்யூட்டர் ஒர்க் பண்றோம் இல்ல ஆஃபீஸ் ஒர்க் பாக்குறோம் இல்ல வந்து நம்ம வந்து பைக்ல போய் டிராவல் பண்ணி பார்க்க வேண்டிய வேலையா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம ஸ்லோவா கிராஜுவலா இம்ப்ரூவ் பண்ணி பழையபடி வந்து நம்ம என்ன ஒர்க் பண்ணணுமோ அந்த ஒர்க்குக்கு வந்து நம்ம ரொட்டீனுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பட் ப்ராப்பர் டயக்னோசிஸ் வந்து இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இதை திருப்பி சொல்றோம் அப்படின்னா வந்து சில பேர் வந்து பேக் பெயின் இருந்தாலே போயிட்டு டைரக்டா பிசியோதெரப்பி பண்றது மூலமா சில பேத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து மசில் பெயினா இல்ல டிஸ்க் ப்ராப்ளமா இல்ல தேய்மானமா என்னங்கிறதே தெரியாம போய் ஒரு சில பேர் வந்து பிசியோதெரப்பி பண்றது மூலமா நம்மளுக்கு இடுப்புக்கு கீழே செயலிழந்து வர்றவங்களையும் நம்ம பார்த்திருக்கோம். கழுத்து வலி நார்மலான வலி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டிராக்ஷன் போட்டு அதனால வந்து கை காலில் வந்து பேரலைஸ் ஆகி வர்றவங்களையும் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அதனால ஜென்ரல் ரூல் வந்து நம்ம வந்து இதை வந்து ப்ராப்பரா டயக்னோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிசியோதெரப்பி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அப்போ இந்த பேக் பெயின் ப்ராப்ளமோ நம்மளுக்கு இந்த சயாட்டிகா ப்ராப்ளமோ இருந்தா எல்லாத்துக்கும் சர்ஜரி தேவையா இல்ல பிசியோதெரப்பியே போதுமானதா அப்படின்ற கேள்வியும் நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கு. ஸோ அவங்களுக்கு பார்த்தோம்னா நம்ம இந்த 4 to 6 வீக்ஸ் நம்ம வந்து பிசியோதெரப்பி ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்கோம், டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். இருந்தாலும் வந்து எனக்கு பழைய பெயின் வந்து குறையல, பட் அதற்கு மாறா வந்து எனக்கு ரொம்ப கூடுதல் ரொம்ப சிவியரா இருக்கு, எனக்கு பெயின் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, கால் ரெண்டுக்கும் சயாட்டிக் பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, பிசியோதெரப்பி பண்ணியும் எனக்கு 4 to 6 வீக்ஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல, அதோட சேர்ந்து எனக்கு கால் ரெண்டு மரத்து போற மாதிரி இருக்கு, கால்ல வந்து வீக்னஸ் அதாவது ஸ்ட்ரென்த் இல்ல அப்படின்ற பட்சத்துல டெஃபினட்டா வந்து நீங்க திருப்பி வந்து நீங்க ஒரு ஸ்பைன் டாக்டரையோ ஆர்த்தோ டாக்டரையோ பார்த்து திருப்பி ரீஎவாலுவேட் பண்ணி உங்களுக்கு கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி உங்களுக்கு சர்ஜரி தேவைப்படுமா அப்படின்றத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படியே வந்து சர்ஜரி தேவைப்பட்டாலும் நம்ம சிம்பிளா வந்து எண்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரி மூலமா டேமேஜே இல்லாம கீஹோல் சர்ஜரி மூலமா டே கேர் ப்ரொசீஜர் மூலமா இதை சரி பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு.